டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய தொகுப்பில் அஞ்சரை பெட்டியில் ஆயுர்வேதம் ஒரு தலைப்பே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற மசாலா பொருட்களே நமக்கு ஆயுர்வேதத்தின் அடிப்படையில் மூலிகைகள் தான். ஏன்னா நம்ம பாரம்பரியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகளை நம்ம உணவாகவே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கனால தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அதை சற்றே ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னுமே அது சிறப்புடையதாக இருக்கும். சரி, ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல கடுகு. நம்ம உணவில் எந்த உணவு சமைப்பதாக இருந்தாலும் முதல்ல கடுகை போட்டு அதை வெடித்து நமக்கு ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். சரி, கடுகுக்கு என்ன குணம் இருக்குன்னா, கடுகு ஒரு நல்ல கார்ப்பு சுவையுடையது, கசப்பு சுவையுடையது, உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. ஏன் இதை நம்ம போடுறோம் அப்படின்னா, எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நமக்கு பசி தீ சீராக இருந்தால்தான் அந்த உணவு செரிமானம் ஆகும். அப்போ இந்த கடுகுல இருக்கின்ற உஷ்ணத்தன்மை பசி தீயை அதிகரிக்கும், உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மேலும் இதை மருத்துவ குணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி தடைப்படும். அதற்கு இந்த கடுகு எண்ணெய் ஒரு மருந்தாக பயன்படுத்தும் பொழுது ப்ரொலாக்டின் அளவு ஓரளவுக்கு நமக்கு குறைந்து வருவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இது உடலுக்கு சூடு தன்மை கொடுக்கறதுனால தான் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அதிகமாக அப்படிங்கிறதுனால இந்த கடுகு எண்ணெய் உணவாகவே நம்ம பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எள்ளெண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இது வேற எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னா, நம்ம முட்டில் எங்கேயாச்சும் வலி இருக்குது, வீக்கம் இருக்குன்னா அந்த கடுகை அரைத்து 10 மாதிரி நம்ம போடலாம். இந்த கடுகெண்ணெயில் நமக்கு மசாஜ் மாதிரி செய்யும் பொழுதும் அந்த உஷ்ணத்தின் காரணமாக நமக்கு அந்த வலி நன்றாக கட்டுப்படும். ஆகவே கடுகு நல்ல காரத்தன்மை உடையது, உடலுக்கு சூடு கொடுக்கக்கூடியது. அப்போ யார் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது? பித்தம் சார்ந்த நோய்கள் அதிகமாக இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னா இந்த மசாலாவில் நிறைய போட்டு கடுகு போடுவதை தவிர்ப்பது நல்லது. சரி, அடுத்தபடியாக பார்த்தோம்னா சீரகம். சீரகம் இல்லாமல் நமக்கு சமையலே இருக்காது. ஏன்னா ஒரு பருப்பாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சீரகம் நம்ம வாய்ப்பாட்டு கணக்கு மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம். அந்த சீரகம் அப்படின்னால சீர் அகம், உடலை சீர் செய்யக்கூடியது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு செரிமானத்தை எளிதாக்குவதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. எப்படி கடுகுக்கு உடலை உஷ்ணத்தை கொடுக்குறதோ, சீரகம் ஒரு இலகுவானது, வறட்சியானது. அப்போ என்ன பண்ணும், நமக்கு பருப்பில் போடும் பொழுது இந்த பருப்புனால் உருவாகின்ற கேஸை நல்லா குறைக்கும், நம்ம வாயு கீழ் நோக்கி செலுத்தும், பசித்தீயை அதிகரிக்கும், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எது சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு கலக்கி மோஷன் போகுதுன்னா அந்த தண்ணியில் சீரகம் போட்டு காய்ச்சி அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் பொழுது அந்த உணவானது நன்றாக செரிக்கப்பட்டு கழிவுகள் சீராக வெளியேறுவதற்கு இது வசதியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரசவித்த பிறகு அவர்களுக்கு ஜீரக அரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜீரகத்தில் செய்கின்ற ஒரு அரிஷ்டம் வகையை சேர்ந்தது, அதை மருந்தாக கொடுப்போம். ஏன்னா வயிற்றில் இருக்க கேஸ் எல்லாம் நல்லா போகணும், பால் சுரப்பதற்கு எளிதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்போம். ஜீரக வில்வாதி லேகியம் அப்படின்னு இருக்கு. நாட்பட்ட வயிற்று பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் இருக்கும் பொழுது இந்த ஜீரகத்தை பயன்படுத்துவோம். அப்போ சீரகத்துடைய தனிச்சிறப்பு என்னன்னா, இது உடல்ல வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும், பித்தத்தை நமக்கு அதிகரிக்காது, ஆனால் அதை சீர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இதற்கு அதிகமாக இருக்கு. இதுதான் சீரகத்தை பற்றிய சில குறிப்புகள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நம்ம எல்லா நேரங்களையும் நம்ம உணவாக பயன்படுத்துவதில்லை, சில உணவுப் பொருட்களில் நம்ம சேர்க்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கருஞ்சீரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆயுர்வேதத்தில் ஒரு மிகச்சிறந்த பசியை உண்டாக்கும் மருந்தாக சொல்லியிருக்காங்க. இந்த சீரகத்துக்கும் கருஞ்சீரகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சீரகம் சற்றே அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாது. ஆனால் கருஞ்சீரகம் அதிக வீரியமானது, ரொம்ப கார்ப்புத்தன்மை இருக்குது, ரொம்ப சூடு தன்மை இருக்குது. இந்த கார்ப்புத்தன்மையினாலையும் சூடு தன்மையினாலே உடலுடைய கொழுப்பை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தும், உடல் சூட்டை அதிகரிக்கும், நாள்பட்ட காய்ச்சலை அது தீர்க்கும். நம்ம சளி, இருமல் போன்ற நாட்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கருஞ்சீரகம் அதை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் இதில் எப்பவுமே நம்ம பாதுகாப்பாக இருக்கக்கூடியது என்னென்னா, இது பித்தத்தை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறதுனால நமக்கு ஒரு அளவோடு தான் சாப்பிடணும், மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் இது அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஓமம். ஓமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் யாருக்காவது ஒரு வயிற்று பொறுமல் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஓமத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுப்போம். டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் ஓமத்தீநீர்னு கடைகள்லேயே நமக்கு கிடைக்கும். ஆகவே
ஓமம் என்ன நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம சீரகத்தை காட்டிலும் கருஞ்சீரகத்தை காட்டிலும் ஓமம் இன்னுமே கார்ப்புத்தன்மை உடையது. அதில் வறட்சியும் அதிகமாக இருக்குது, சூடும் அதிகமாக இருக்குது. அப்போ கபம் சார்ந்த உடம்பு இருக்குது, வாதம் சார்ந்த உடம்பு இருக்குன்னா நமக்கு ஓமம் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் பித்தம் சார்ந்த உடம்பு இருக்குது, அவங்களுக்கு எப்பவுமே வயிறு எரிச்சல் இருக்கும் அப்படின்னா ஓமம் வந்து நமக்கு சிறந்ததாக இருக்காது. ஏன்னா ஓமம் வந்து வயிற்று வலியும் தீர்க்கும். நம்மளுக்கு செஸ்ட்டில் ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது, வலி இருக்குன்னா அது கண்டிப்பாக ஓமத்தில் வந்து ஓம கஷாயம் குடிக்கும்போது குறையும். நமக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஓமம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கொஞ்சம் இந்துப்பு இதெல்லாம் சேர்ந்து நம்ம குடிப்போம். ஆனால் இந்த 4 மருந்துகளை கம்பேர் பண்ணும்போது கடுகை காட்டிலும் சீரகம் வந்து எளிதாக நமக்கு செரிக்கும். கடுகு கார்ப்புத்தன்மை, கருஞ்சீரகம் இன்னும் கார்ப்புத்தன்மை, ஓமம் வந்து அதைவிட கார்ப்புத்தன்மை. ஆகவே இதை வந்து அதோடைய தன்மை அறிந்து நம்ம அளவாக பயன்படுத்தும் பொழுது என்னாலுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைய தொகுப்பில் நம்ம அஞ்சரை பெட்டியில் ஆயுர்வேதம் பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.